ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. ஸோ அந்த மகா சிவராத்திரியை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. இருள் நீக்கி ஒளி தரும் மங்கள இரவு, அதுதான் மகா சிவராத்திரி. பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் இடையே சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக, அதாவது லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், காட்சியளித்த புனித தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. இன்னொரு விசேஷம் பாருங்கள், சிவபெருமானும் அன்னை பார்வதியும் மனம் புரிந்து கொண்ட புண்ணிய தினம் இது அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகளில் மகா சிவராத்திரியை குறிப்பிட்டிருக்காங்க. அது மாதிரியே பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை உண்ட சிவன் என்ன பண்ணார், உலகை காக்கிறதுக்கோசரம் விழித்திருந்த இரவும் இந்த மகா சிவராத்திரி. இது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது பாருங்கள். இரவு முழுவதும் நடக்கிற இந்த 4 கால பூஜையிலையுமே கலந்துக்கிட்டு வழிபாடு செய்கிறது இன்னமுமே விசேஷம். முக்கியமாக சிவனுக்கு பிடித்த வில்வ இலைகளை வச்சு அர்ச்சனை பண்ணுறது கோடி புண்ணியம் தருமா. இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருப்பது ஜாகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவுமே விசேஷம். இருள் அப்படின்னா வெளியில் இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்க இருளையும் விளக்குற, அதாவது அறியாமையை விளக்குற ஒரு ராத்திரியாக இதை நம்ம எடுத்துக்கணும். இந்த நாளில் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை, திருவானைக்காவல், காஞ்சிபுரம், காளஹஸ்தி மற்றும் சிதம்பரம். இந்த இடங்களை, இந்த தலங்களை நாம் நினைக்கிறதும் வழிபடுறதும் அதீத பலனை தருமா. அது மாதிரி சிவராத்திரி விரதம் இருந்து நம்ம பூஜை செஞ்சு சிவனை வழிபடும்போது நம்மளுடைய அறியாமல் செய்த பாவங்கள் கூட நமக்கு நீங்கிடும். முக்கியமாக நள்ளிரவு, அதாவது லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க, 11:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். இந்த டைமில் நாம் சிவனை வழிபட்டால் மிகச்சிறந்த பலன்களை நம்ம கண்டிப்பாக அடையலாம். ஓம் நமச்சிவாய.